விஜய் இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். அடுத்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடுடைய தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். விஜயுடைய அரசியல் கட்சியுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய அடுத்தடுத்த நகர்வு பற்றி உங்களுடைய பார்வை சார். தேவா, இது தொடர்ச்சியா நம்ம செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். திரு விஜயனுடைய இந்த அரசியல் கட்சி அறிவிக்க போகுது அப்படிங்கறது நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ச்சியா நம்ம என்ன சொல்ல போனா சில மாதங்களாகவே அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய இந்த தொடர் வேலைகள் அப்படிங்கிறதும் அப்படிதான் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறது, தொடர்ச்சியா அவங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இன்றைய அறிக்கை அப்படிங்கிறது முதல்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அறிக்கையில் அவர் சொல்லக்கூடியதுல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. அதே போல யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு அந்த அறிக்கையிலே. ஏன்னா பொதுவா அதுவும் ஒரு முக்கியமானதாக பேசப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஏதாவது வகையில வாய்ஸ் கொடுப்பாரு அல்லது யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம், தன்னுடைய நிலைப்பாட்டை அரசு நிலைப்பாட்டை சொல்லுவார் அப்படின்னா எதிர்பார்க்கிற நிலையில அவர் சொல்லக்கூடியது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா அதுல போட்டியிடுவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்றதோடு சேர்ந்து எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும், அதே போல பொதுக்குழு மற்றும் செயற்குழுல முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ இது முழுக்க 26 தான் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறாரு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு களத்துக்கு வருவது அப்படிங்கிறது சொல்றாரு. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு கோணங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒரு அணியாக இருக்குது. அதே போல அதிமுகவும் 2026 தான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தீவிரமா ஒரு விஷயத்தை முன்வச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2026க்கான ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க திரு விஜயனுடைய வருகை, அரசியல் வருகை அப்படிங்கிறதும், ஏற்கனவே திரு சீமான் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல, நாம் தமிழர் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல திரு விஜயனுடைய அரசியல் சென்ட்ரி அப்படிங்கிறதும் அடுத்த தலைமுறை அரசியல்ல ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும். இப்ப ஒவ்வொரு 10 ஆண்டிலும் அல்லது 20 ஆண்டிலே நம்ம பார்த்துக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த அடிப்படையில இந்த 26 அப்படிங்கிறது புதிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நாம ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு விஜயனுடைய கட்சியினுடைய அந்த அவருடைய அரசியல் அப்படிங்கிறதே கூட கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலை ஒட்டியதாக அவர் தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறாரு. முக்கியமா கட்சியை, அதாவது ரசிகர் மன்றத்தை ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி தங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கிறது ஓட்டு போடணும்னு நினைக்கலாம், ஆனா அந்த வாக்காளர்களே வாக்குச்சாவடிக்கு அழைத்து வெற்றிக்கான இலக்கை அடைவது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கட்டமைப்பு ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் திரையுலகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது கட்சி சாராமல் நேரடியாக ஒரு கட்சியை தொடங்கி திரையுலகத்திலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம நிறைய பேர் இங்க பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயே கூட திரு சரத்குமார் இருந்தாரு, திரு டி ராஜேந்தர், திரு பாக்கியராஜ், இப்படி பலரும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. திரு கமலஹாசனும் இப்போது அது போல வந்திருக்கிறார். ஆனா அதுல குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வாக்கு சதவீதமோ அல்லது வெற்றியையோ பெற்றது அப்படிங்கிறது திரு விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி அந்த 2005 தொடங்குறாரு. 6லயே அவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று வந்ததை பார்த்தோம். அவரும் நேரடியா சட்டமன்றத்தை தான் இலக்காக வச்சு வந்தாரு. அதுக்கு பிறகு அந்த வாக்கு சதவீதம் என்பது வந்தது. அதுக்கு அடிப்படையா திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய நண்பர், அதே போல அவங்க பொதுச் செயலாளராக ரசிகர் மன்றத்துல இருந்த திரு ராமோகன், அவங்க அந்த ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சாங்க. தேர்தலில் போட்டியிடறதுக்கு முன்னாடியே, நேரடியான தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க 2001 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 450 இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் வெற்றி பெற்றது. எனவே அதே பாணியில இப்ப ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைக்கிற பணிகளை தான் திரு புத்தி ஆனந்த் முழுமையாக ஈடுபட்டிருந்தாரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில கட்சி அரசியலும் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து திரு விஜயும் தொடர்ச்சியா பல மூத்த செய்தியாளர்கள், அதே போல பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு இருந்தாரு. எது சரியாக இருக்கும், எந்த இலக்கு சரியா இருக்கும், 2024 சரியா இருக்குமா, 2026 நேரா போட்டியிடுறது சரியா இருக்குமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலாமா, சட்டமன்ற தேர்தலுக்கு வருவது சரியா இருக்குமாங்கிற இந்த ஆலோசனைகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு இருந்தாரு. இந்த ஆலோசனைகளை கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டாகவே தீவிரமா ரொம்ப நெருக்கமான சிலரை சந்தித்து
பேசக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போதும் அவருடைய எண்ணம் என்பது கிட்டத்தட்ட அது 2026, அதாவது சட்டமன்ற தேர்தலில் நேரடியா போட்டியிடுவது அப்படிங்கிறதாகத்தான் அவருடைய இலக்காக இருந்தது, அல்லது அவருடைய விருப்பமாக இருந்தது. அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் கூட அவரை சந்தித்தவர்களை எல்லாம் அவர் அப்போது கேட்டிருந்தார். குறிப்பா இந்த தேர்தல் நடைமுறையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டேட் அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லாம ஒரு தேர்தல் நடைமுறையில அரசியல்ல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே கூட அவர் கேட்டு அறிந்து கொண்டார் தன்னை பார்க்க வந்தவங்கள்ட்ட பேசினதுல. அதே போல வாக்கு சதவீதம், ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற வரைக்குமான அவருடைய விருப்பங்களை எல்லாம் அவருடைய விருப்பங்களை பெருமளவுக்கு வெளிப்படுத்தணும்னாலும் கூட ஆனால் உள்வாங்கி கொண்டதாகவே பார்க்கப்பட்டது. நிறைய கேட்டுட்டு இருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் நேரடியாக களத்திற்கு வருவார் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். அந்த செய்தியாளர்கள் செந்தில், அதே போல திரு அப்னேஷ் உள்ளிட்டவருடைய தொடர் அந்த இன்புட்ஸை நம்ம பார்க்கும்போதுமே இருந்தது. இதுக்கு இடையில நம்ம ஒவ்வொன்றா நீங்க ரீகால் பண்ணீங்கன்னாலும் எத்தனை நிகழ்வுகள்ல தொடர்ச்சியா அவர் தன்னுடைய அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார் அப்படிங்கிறோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக 2026க்கு ஒரு அரசியல் கட்சியாக திரு விஜயும் கூடுதலாக களத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப முக்கியமாக ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஒரு முடிவாக இதை நம்ம நிச்சயமா பார்க்கலாம் தேவா. இதுல சார், இப்ப முக்கியமான நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க, ரஜினி போன்ற மிக பிரபலமான நடிகர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் பணிகளை தொடங்கி கட்சியும் தொடங்கிட்டாரு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசியல் இது போன்ற சவால்களை எல்லாம் சந்திக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு நடிகர் விஜயோடைய அரசியல் பிரவேசம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கூட, இது யாரோடு யாரை முதன்மையாக வைத்து இந்த அரசியல் அப்படிங்கிறதுலாமும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். இதுல திராவிடம்ங்கிற சொல்லாடல் இதுல இல்ல. திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கட்சி அப்படிங்கிற அந்த திராவிடத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனா இவர் அதெல்லாம் இல்லாம தமிழக வெற்றி கழகம் என்பதாக இருக்கு. ஆனா கழகம் அப்படிங்கிறதான் அவரும் தன்னுடைய பேரை கொண்டு வராரு. இங்கே கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஒரு ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு தேர்தல் அரசியல் அவங்க வர்றாங்க. அதே போல ஆனால் ஒரு கழகம் என்பதாகவே திரு விஜயும் உள்ள வரக்கூடியதை பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதும் இது இவருடைய அரசியல் அப்படிங்கிறது நேரடியா தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்ததுதான் சொல்றாரு. வெளிப்படையா அதுல அவர் சொல்லிடுறாரு, எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் சமூகத்திற்கும் என்னால் முடிந்த முறையில் இன்னைக்கு இருக்க முழுமையா உதவ வேண்டும் அப்படின்னு தொடங்குகிறார். ஸோ இது முழுக்க முழுக்க மாநில நலன், மாநிலம் சார்ந்த, மாநில உரிமை சார்ந்த இந்த அம்சங்களை தான் அவரும் பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ பைலாஸ் என்ன மாதிரி இவங்க எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கறதுல இருந்து இருக்கலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கான இன்னொரு சவாலாக அவர் வருவதுதான் அவருடைய விருப்பமா இருக்கும் இங்க களத்துல. ஏன்னா இது திரு விஜயனுடைய அரசியல் கனவு அப்படிங்கிறது அரசியல் விருப்பம் என்பது இன்றைக்கோ கடந்த ஆண்டோ மட்டும் இல்லை. கிட்டத்தட்ட அவர் நம்முடைய மீனவர்களுக்காக நாகப்பட்டினத்துல போய் ஒரு போராட்டம் முதல்ல நடத்துறாரு. அதுல இருந்தே தொடங்கிருக்கு. அப்ப நாகை மீனவர்களை இலங்கை கடற்படை பிடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்க ஒரு நேரடியாக களத்துக்கு போய் முதல்ல அவர் நடத்திய போராட்டம் அப்படின்னு அதை சொல்ல முடியும். பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்வைத்தாரு. அப்போதுல இருந்தே தன்னுடைய அரசியல் ஆர்வம். அதுக்கு பிறகு நெய்வேலியில ஒரு போராட்டம் நடந்தது. எப்படி ஒவ்வொன்றா நீங்க அதுல பார்க்க முடியும் பல போராட்டங்கள். ஆனா இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இந்த நாகையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு 2012 அது போல இடத்துலயே அவர் நடத்திய அந்த போராட்டம் அப்படின்னு இருந்தது. எனவே அவருக்கு அப்போல இருந்தே அந்த விருப்பம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று அப்படிங்கிறது தான் இதுவரை வந்தவர்கள் எல்லாமே முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாற்று அப்படிங்கிறதுல வெற்றிகரமான இலக்கை நோக்கி யார் செல்வது அப்படிங்கிறதுல குறைந்தபட்சமாக திரு விஜயகாந்த் மட்டும்தான் அந்த இரட்டை இலக்கத்தை அடையக்கூடியவராக இருந்தார். நீங்க எடுத்துட்டீங்கன்னா 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும்.
இதுவரை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா அவங்க இழந்த ஆட்சியை அல்லது அதற்கான இடத்தை நெருக்கி செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 87 திரு மூப்பனார் இவங்கெல்லாம் இருந்தபோது 89 1989 நடந்த தேர்தலில் தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் ஒரு இடத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு 91 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அதுக்கு பிறகு திமுக தான் எந்த வாய்ப்புமே இல்லைங்கிற ஒரு இடம் இருந்தது. 2014 பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூன்றாவதாக மாற்றணியை நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்தாலும் கூட 18.5% வாக்குகளை பெற்றாங்க. ஆனால் அதுல தேமுதிக இருந்தது, விஜயகாந்த் அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷனும் பெருசா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இன்றைக்கு இந்த திரு விஜயகாந்தனுடைய என்ட்ரியை நம்ம பார்க்கிறோம். இதுவரை வேறு யாரும் பெற முடியாத ஒரு இடத்தை திரு விஜயகாந்த் மட்டும்தான் பெற்றிருந்தார். நாம் தமிழர் இப்போ ஒரு கன்சிடரபிள் ஒரு சிக்னிபிகண்டான ஓட் ஷேருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ திரு விஜயனுடைய இந்த வருகை 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன போல திமுக கூட்டணி ஒன்று இருக்கிறது, அதிமுக ஒரு கூட்டணியாக இருக்கலாம், நாம் தமிழர் ஏற்கனவே. ஆனால் இப்ப இதெல்லாம் ரொம்ப அதிக காலம் இருக்கக்கூடியது, அதனால கணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப யாரோட போவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனா நட்பு சக்தியா நாம் தமிழர் நிச்சயமா திரு விஜயோட பயணிப்பாங்க. எவ்வளவு காலம் இருக்கும், அது என்ன விதமான ஒரு ஈக்குவேஷனா போகுங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் திரு விஜயோடைய ஒரு நட்பு சக்தியாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதுவரை சினிமால இருந்த திரை பிரபலமாக இருந்த விஜய்க்கு 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள்ல நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஆனால் இனி அது தேர்தல் களம்னு வரும்போது நேரெதிராக நிற்கக்கூடிய ஒரு இடம் வரும். அவரை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே அல்லது 2 ஆண்டுகளாகவே திமுகவோட அவர் ஒரு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்ப்போம். அதே போல அதிமுகவிலும் கூட கடைசியா அவருடைய திரைப்பட பிரச்சனை ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். அந்த திரைப்படம் வெளிவாவதற்கான அந்த தயாரிப்பாளருக்கான ஒரு சந்திப்பாக அது அமைந்திருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பொதுவெளிகள்ல அவர் 2 பேரிடமிருந்தே தள்ளி நிற்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். எனவே நிச்சயமா 26ங்கிறது 2 இங்க இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்ல அதாவது வெற்றி கணக்கு அல்லது வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக அல்லது மூன்றாவதுன்னு சொல்வதை பலரும் மறுத்து நாங்கள் மாற்று அணி அப்படின்னு கொண்டு வராங்க, அல்லது மாற்று அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ மாற்று அரசியல் அப்படிங்கிறதுல இவர் என்ன விதமான விஷயங்களை முன்வைக்க போறாரு, இவருடைய கொள்கைகள் என்ன, இவர் எதற்காக என்ன அடிப்படையான அம்சங்களை வைத்தெல்லாம் இவர் அரசியல் கட்சியை எடுத்துட்டு வர்றார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மாற்று என்பதும் கூட நம்ம யாருக்கான மாற்றாக அவர் வருகிறார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஆனால் 26 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு இலக்கு சொன்ன பிறகு நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு அவரும் வரலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஒரு மாற்றாக இங்கே முன்னிறுத்துவதற்காக களத்துல இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு திரு நாம் தமிழர் சீமான் அவர்களும் தனித்தே நான் களமிறங்குறேன் தொடர்ச்சியா வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திரு விஜயனுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறதும் கட்டாயமா ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய இடத்துல இருந்தா அவர் வருவாரு. அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் என்னென்ன அப்படிங்கிறது நிச்சயமா அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். இப்ப அரசியல் கட்சியத்தோட அறிவித்திட்டனால நிச்சயமா முக்கியமான பிரச்சனைகள்ல அவருடைய அறிக்கையோ அல்லது அவருடைய கருத்தோ வரும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே அடுத்த 2 ஆண்டுகள்ல ஒரு பெரிய அளவுக்காக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒருவராக திரு விஜய் வரலாம். தேவா சார், இப்போ நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய்க்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. இது எல்லாருமே வாக்குகளாக மாறுமா? விஜயுடைய பாசிட்டிவிட்டி அப்படின்றது அவருடைய எப்போவுமே அவருடைய திரைப்படங்களில் பார்க்க முடியும், ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. பட் அவருடைய வாக்காளர்கள் யாராக இருப்பாங்க? வாக்காளர்கள் இப்ப நிறைய பேர் எல்லாம் இளம் தலைமுறை வாக்காளர்களை, முதல் தலைமுறை வாக்காளர்களை தான் அடிப்படையாக வைக்க வராங்க. நீங்க திரைப்பிரபலமா இருக்கும்போது எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அல்லது ஆதரவாளர்களும் ரசிகர்களாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதுதான். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்த போது கூட அவர் ஆலோசனைகள்ல இது பேசப்பட்டது. திரு கமலஹாசன் வந்த போதும் இது பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அவரே கூட அதை அவரோடு நடந்த உரையாடல்கள்ல, திரு ரஜினிகாந்த் அவர்களோடு நடந்த உரையாடல்கள் அல்லது திரு கமலஹாசன் அவர்களோடு நடந்த உரையாடல்கள், அதேபோல திரு விஜய் அவர்களோட சந்தர்ப்பங்கள் நடந்த உரையாடல்கள்ல கூட இது பேசப்பட்டது. அப்படி வரும்போது அத்தனை பேருமே ரசிகர்களாக இருக்க போவதில்லை. இவர் எடுக்க போகக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்து இவருக்கான ஆதரவு தளம் அப்படின்னு உருவாகும்.
ஆனால் அடிப்படையில இவங்க எல்லாருமே நம்பக்கூடியதுங்கிறது பெண்களுடைய வாக்குகள், முதல் தலைமுறை வாக்குகள், இதை மையப்படுத்தியதாக தான் இவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதுல திரு விஜய் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அது தனியா ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறார். அதுல பல வருடங்களால் இயன்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு விஜய் மக்கள் இயக்கம். அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம், அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறாரு. ஸோ அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது இருக்குன்னு அவர் நம்புறதாக அவர் அறிக்கையில சொல்றாரு. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல். இதுல உங்களுக்கு வந்து அவருடைய அரசியல் என்னங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம்ங்கிறாரு. அதாவது மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இரண்டு பேரையுமே ஒரே நேரத்தில் அவர் வந்து எதிர்க்கக்கூடியதை பார்க்கிறோம். இதுல இந்த ஊழல் லஞ்சம் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து திரு விஜயகாந்த் முன்வைத்த முக்கியமான விஷயங்களாக அப்போது இருந்தது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக, அதே போல எல்லோருக்குமானவனாக இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல வந்து இந்த விஷயங்கள்ல தான் திரு விஜய் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு வரைக்கும் அவர் எடுக்கிறார் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்த இடத்துல அவர் அறிக்கையின் மூலமா தன்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லிடுறாரு தேவா. இதுல வந்து ஒண்ணு மாநில உரிமை பற்றி பேசுறாரு, அதுக்கு பிறகு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற இதுதான் கடைசியா திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் முன்னெடுக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் அதை முன்னெடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதை முன்வைக்கிறாரு. அதே போல இதுக்கு வந்து இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு அரசியலை முன்னெடுப்பேன் அப்படிங்கிறத அவர் வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தக்கூடிய பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு நேரடியான ஒரு தன்னுடைய மெசேஜ் அவர் சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். ஆக இதுல அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இதுதான் அப்ப இவங்க எல்லோருமே எனக்கு இங்க இப்போதைக்கு அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் இரண்டுமே எனக்கான ஒரு களத்துல எனக்கான எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு மாற்றான ஒரு அரசியலை முன்வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. நம்ம இன்னும் கூடுதலா அவருடைய விஷயங்கள் வரும்போது இன்னும் அதுல புரிதல்கள் கூட ஏற்படுத்தலாம். நிச்சயமா இந்த லைன் எல்லாமே ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அவர் நிறைய பேசியது, அவரோடு உரையாடவர்களிடம் அவர் கேட்ட கேள்விகள், அவர் தன்னுடைய பார்வையா முன்வச்சது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த அறிக்கையிலும் வெளிப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இது நேரடியான சில அனுபவங்கள் மூலமாகவும் அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசலாம். தற்போது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி புஷி ஆனந்த் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார் பேட்டி என்ன கொடுக்குறீங்களா சார்? சார் கொடுத்துருங்க சார், 2 நிமிஷம் சார்.